ஏய், என்னாச்சுடி? எல்லாரும் ஏன் இப்படி ஓடுறீங்க? சேட் நியூஸ் டி. நம்ம உமா இருக்கால்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டான். எது? உமா தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? எதுக்கு? அம்மாவோட காதல் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஏற்றுக்கிறதுனால அவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உமா, என் பொண்ணு போயிருச்சு அநியாயம்மா. தங்கச்சி வந்திருக்க பாருமா. எழுந்துருமா, எழுந்துரு. எழுந்துச்சு வாடி, எழுந்துருடி. இங்க நம்ம பொண்ணை பார்த்தீங்களா? ஒருத்தனை காதல் பண்ணுறேன்னு ஒருத்தன் பின்னாடி இவ சுத்தாலும் அன்னைக்கே இவன் எனக்கு செத்த பணமாக மாறிட்டான். நீங்கள் என்ன ஒன்று சேர விடலைனாலும் சாவலையாவது எங்கள் காதலை உங்களால் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காடி. அது ஒன்று காட்டுறன்னு வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சில் கரையை பூசிட்டான். இது நமக்காக செஞ்ச காரியம். இது இப்படி எங்களை அவமானப்படுத்தினவன் இனிமேல் எங்களுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது அனாத பணம். இந்தாங்க போலீஸ், எனக்கு இவ வேணாம். அனாத பணம். எழுந்திரிச்சு வாடி. காயத்ரி, தொடாத, என்னை தொடாத, என்னை தொடாத, என் கிட்ட வராத. காயத்ரி, எதுக்குடா என்னை காதலிச்ச? என்னை தொடாத. என்னம்மா இது? அவனோட அப்பா அம்மா பாடியை கூட வாங்காமல் போயிட்டாங்களே. இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? ஆனால் ஏன் கண்ணன் பெற்றவங்க இவ்வளோ வெறுக்கிறாங்க? சரி, அவங்களும் காதலை சின்ன வயசில் கிராஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். பெற்றவங்கள ஆன உடனேயும் ஏன் காதலை வெறுக்கிறாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சொல்லிடுவானோ, ஏற்று வீட்டுக்காரன் ஏதாவது பேசிடுவானோன்னு தான். அவங்க ஜாதிக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை சொசைட்டிலாம் ஏதாவது இதாகிருமோன்ட்டு தான். இந்த பயன்தான் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்துது. அதனால தான் பெத்த பிள்ளைங்க காதலிக்கிறாங்க, அந்த காதலுக்கு எதிரி ஆகுறாங்க. ஆகிட்டு யார் யாரோ சொல்கிற பேச்சை கேட்டு அந்த சொசைட்டிக்காக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை காயத்ரி, இன்னொன்று, நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு என்னென்ன வேணும்னு முடிவு பண்ணுறது யார்? அவங்க பெற்றோர்கள் தான். இருக்கிற ஹாஸ்பிட்டல், அப்புறம் படிக்கிற ஸ்கூலு, காலேஜு, போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்களோட சாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நம்ம காதல் அப்படிங்கிற பேரில் கலைக்கும் போது தான் அதனால் அதை தாங்கிக்க முடியல. இப்போ கண்ணன் நமக்கு கனவு இல்லையா? இல்லையா? எவனோ ஒரு புரோக்கர் கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு யாரையோ சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து இதுதான் உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்கிறான். இவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனையே அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தா அவனை வேண்டவே வேண்டாங்கிறாங்க. அவங்க புரோக்கரை நம்புகிற அளவுக்கு கூட பொண்ணுங்களை நம்புறது இல்லை. பெத்த பிள்ளை எங்களை நம்பாமல் புரோக்கரை நம்புகிறாங்க. மைத்ரி, நம்மளோட உணர்வுகளை அவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம். காதலுக்கு கண்ணில்லைன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இங்கே இருட்டில் இருந்து பார்க்குறதுனால தான் காதலுக்கு கண்கள் இல்லை. நாம் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம்.